ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். இந்த விலாக் வந்து லாஸ்ட் விலாகோட கண்டினியூவான விலாக் தான். யாரெல்லாம் ஈத் விலாக் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு விலாகாக இருக்கும். இந்த விலாக்ல வந்து ஈத் அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட பசங்களுக்கு ஃப்ரெண்டுக்குலாம் என்ன மாதிரி கிஃப்ட் எல்லாம் நான் கொடுக்குறேன்றது இந்த விலாக்ல ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஈதுக்கு 4-5 டேஸ்க்கு முன்னாடியே போயிட்டு வாங்க வேண்டிய எல்லாத்தையும் வாங்குறது, ஆர்டர் பண்ணுறது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிட்ஸுக்கு சாக்லேட்லாம் கொடுத்தேனே பசங்க எல்லாம் பொக்குன்னு ஆயிட்டாங்க. என்னடா இந்த வருஷம் சாக்லேட்டோட ஆண்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஈது மணியே கொடுக்க ஆரம்பிச்சேன். ஈதப்ப இந்தியாவில் இருந்தீங்கன்னா நன்னிமா, மாமா, அம்மா, அத்தா, சொந்தக்காரங்க சொல்லிட்டு நமக்கு நிறைய பேர் ஈது காசு கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? நமக்கு சின்ன பிள்ளை எல்லாம் வாங்கியிருக்கோம்ல. நோ மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா எல்லார் வீட்டுக்கும் போய் சலாம் அலைக்கும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளை நமக்கு தொழுதுட்டு வந்திருக்கேன் இருக்கா அவங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா எடுத்து நோம்பு காசு கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? நம்மளும் அதை என்ன பண்ணுவோம், நாள் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சிருந்து வீட்டுக்கு வந்தா அம்மா மாதிரி கரெக்டா கண்ணை காமிச்சு அதை நம்ம கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி, உனக்கு எதுக்கு இவ்வளவு காசு? என்கிட்ட கூட பத்திரமா வச்சிருக்கேன். ரெண்டாவது, உனக்கு எப்ப வேணுமோ அதை அப்ப கொடுக்குறேன். கொடுக்கவே மாட்டாங்க. நமக்கு ஏன் நோம்பு காசு இருக்குல்ல, கொடுங்க நான் அதுல வாங்கிக்கிறேன் கேட்டேன். அப்ப அது வாங்கி கொடுத்து அது எந்த காசுல வாங்கி கொடுத்ததுன்றவாங்க. ஒரே தான் சோலையை முடிச்சு விட்டுருவாங்க. அப்ப எல்லாம் கரெக்ட் தானே? இப்ப இருக்க பிள்ளைங்கள்ட்ட கையில காசு போயிட்டாவே கொடுங்க அம்மாட்ட பத்திரமா வச்சுக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க grocery எப்ப மாவு வெங்காயம் தக்காளியில வாங்கி காசெல்லாம் வீணாக்கிடுவீங்க. நாங்க பிக்கி பேங்க் வச்சிருக்கோம், அதுல பத்திரம் போட்டு வச்சுக்கிறேன்றாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்களாம் எங்க ஏமாத்த முடியுது? தெளிவால இருக்காங்க. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற பேக் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா டே டு டே கிஃப்ட் மார்க்கெட்ல போய் வாங்குங்க. அங்க ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே இந்த மாதிரி பேக் எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருவேன். இந்த டைம் போறதுக்கு டைம் இல்ல, பேக் மட்டும் லாஸ்ட்லாம் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். சரி இதெல்லாம் இருக்கனால ஈத் முபாரக்னு போட்ட பேக் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கவே இல்லை. தேங்க்யூ பேக் தான் கிடைச்சிச்சு எனக்கு. இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க இப்ப இந்த மாதிரி ஈதுக்குலாம் கிஃப்ட் கொடுக்கணும் கட்டாயம் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு. எதுவுமே கம்பல்சரி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம இது செஞ்சுதான் ஆகணும் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு யாரும் நம்ம கிட்ட ஃபோர்ஸ் பண்ணலாம் ஒன்றும் எடுக்க போறது இல்ல. ஆனா துபாயில இங்க பல வருஷமா நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்க வச்சிருக்கோம். நாங்க எங்களுக்குள்ளதான் நாங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க பண்ணாம வேற யாரு பண்ண போறா அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஈதுன்றது நல்ல ட்ரெஸ், நோம்பு மணி, சாப்பாடு, கிஃப்ட், இது தவிர வேற என்ன இருக்கு? குட்டி பசங்களுக்கு வேற என்ன புரிய போது சொல்லுங்க? இந்த குரூப்ல இருக்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட நாங்க எப்படி சொல்லுவோம்னா 30 நோம்பு நீ விடாம வை, நான் உனக்கு கடைசியில கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படி சொல்லிதான் இந்த கிஃப்ட் கொடுக்க பழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சது. இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா அவங்க சேர்த்து வச்ச காசுல இருந்து எங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு நல்ல பாண்டிங்கா இருக்கு எங்களுக்குள்ள நினைக்கும் போது. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இந்த ரூம்ல இருக்க அங்க இங்க தொங்குறது, பக்கத்துல பெட்ஷீட் மடிச்சு வச்சிருக்கு, இது எல்லாத்தையும் கண்டிப்பா இக்னோர் பண்ணிருங்க. அன்னைக்கு வீடு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நமக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வந்திருக்கும். நான் ஏகப்பட்ட கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் பீரோக்குள்ள. அது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வெளியே போட்டு அதுல இருந்து தான் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரூம்ல பெட்டை தவிர வேற எங்கேயுமே இல்ல. ஹால்ல ஃபுல்லா கெஸ்ட் எல்லாம் தூங்குறாங்க, ரூம்ல ஃபுல்லா கிட்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு ரூமை தவிர வேற எங்கேயுமே எனக்கு இடம் இல்லப்பா. என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் டைம் ஈதப்ப இதே மாதிரி ஒரு vlog ஒன்னு போட்டிருந்தேன் நானு. யாரெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல புர்கா போடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே நான் புர்கா வந்து ஸ்டிச் பண்ணி தான் நான் எடுப்பேன். நானு நோம்புக்கு முன்னாடி நான் ஒரு அபாயா vlog ஒன்னு போட்டிருந்தேன் இல்லையா? அந்த vlogல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் என்ன மாதிரி புர்கா நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. அந்த ஷாப்ல நான் ஏகப்பட்ட புர்கா எடுத்து காமிச்சிருப்பேன். அதுல ஒரு புர்கா மார்பிள் கிளாத்ல இருக்கும். அந்த புர்கா தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் வாங்கியிருந்தேன். ஈவன் அந்த vlogல நான் அதை மென்ஷன் பண்ணிருப்பேன் நானு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு மீட்டப் ஒன்று வச்சிருந்தேன் இஃப்தார் டைம்ல. நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றேன். அதுவும் இல்லாம வந்திருந்த எல்லாத்துக்கும் ஏதாவது ஞாபகமா கொடுக்கணும்ன்றக்காக ஒரு செராமிக்ல ஒரு பிளேட் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். அதே பிளேட்டை கொஞ்சம் எக்ஸஸா வாங்கி இந்த பேக்ல எல்லாருக்கும் ஒன்னொன்னு வச்சிருக்கேன். பிகாஸ் இவங்க யாருமே இஃப்தார் மீட்டப்புக்கு வரவும் இல்லை. ரெண்டாவது இவங்க எல்லாம் இல்லாம யூடியூப் சேனலும் இல்ல. யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவங்க எல்லாரும் எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி அந்த ஞாபகார்த்தமா இவங்களுக்கும் இருக்கட்டும்ன்றக்காக சேம் பிளேட் இவங்களுக்கு ஒன்னொன்னு வச்சிருந்தேன் நானு. முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அபாயாவும், அபாயா போராத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே சாரி நான் வாங்கி வச்சிருந்தேன் நானு. இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு அபாயா கொடுத்தும் வேஸ்ட், சாரி கொடுத்தும் வேஸ்ட். அதனால அவங்க மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் நானு. ஸோ சுடிதார் மெட்டீரியல், அபாயா, சாரி இதுதான் வந்து இந்த டைம் வந்து ஈது கிஃப்டா நான் வந்து லேடிஸ்க்குலாம் செட் பண்ணியிருந்தேன் நானு. அது போக பிளேட்டு, கொஞ்சம் சாக்லேட்ஸ் அதெல்லாம் போட்டு தான் இந்த பேக்கை ஃபுல்லா நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி ஐடியா கிடைக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து அன்னைமாருக்குலாம் ஸ்ப்ரே வச்சிருந்தேன். கொஞ்சம் டைம் இருந்துச்சு போய் வாங்குறதுக்கு. இந்த டைம் சுத்தமா டைம் இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நோம்பு எவ்வளோ ஸ்பீடா போச்சுன்னு சொல்லிட்டு. சாரிலாம் எங்க வாங்கியிருந்தேன்னா வாசல் வில்லேஜ்ல இருக்க வெட்லாண்ட்னு ஒரு ஷாப் நான் காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த ஷாப்ல தான் நான் வந்து சாரிலாம் நான் வாங்கியிருந்தேன். பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா இருந்துச்சு. டிசைன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைட் வெயிட் சாரியா இருந்துச்சு எல்லாமே. ஏதாவது ஒரு குட்டி ஸ்ப்ரே அத்தர் கூட வாங்கி போட்டிருந்திருக்கலாம் தான். ஆனா சுத்தமா அதுக்கு டைமே இல்லாம ஆயிடுச்சு. ஈது கிஃப்ட் இந்த மாதிரி கொடுக்க போறோம்னு நினைச்சாவே ஈதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருங்க. அதான் பெஸ்ட் ஐடியாவே. இதெல்லாம் சின்ன வேலை தானே, ஈது டைம்ல பார்த்து வாங்கிக்கலாம்னு மட்டும் நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா முடியவே மாட்டேதுப்பா. சம்டைம்ஸ் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு யார் வீட்டுக்காவது போயிடும். தராவி, அதுக்கப்புறம் மிட் நைட் பிரேயர், சுத்தமா எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது சமீனா, பிருந்தா, ஃபாத்திமா எப்பவுமே யாராவது 2 பேர் என் கூட எப்பவுமே இருப்பாங்க. இந்த டைம் புர்கா
வாங்கும்போது சமீனா முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, எனக்கு புர்காலாம் வேணாம்ப்பா, இந்த டைம் ஏகப்பட்ட பேர் எனக்கு புர்கா கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நான் பண்ண வேண்டியதெல்லாம் மத்தவங்க பண்ணா அப்ப நான் என்னத்த பண்றது? எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் புர்கா தான். எதையுமே யோசிக்க மாட்டேன். சேஃபர் சைடு நமக்கு புர்கா இருக்குன்ற ஒரு மன திருப்தியில இருப்பேன். பார்த்தா கடைசியில யாரோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புர்கா வேணாம் சஃபினா, வேற ஏதாவது வாங்கி கூட அப்படிலாம் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அவங்கள மட்டும் விட்டுட்டு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க முடியும்? அதுக்கப்புறம் கிட்ஸுக்குலாம் ட்ரெஸ் வாங்க நிறைய கடைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போயிருந்தோம். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய க்ளூவேவும். உங்களை வீட்டில் வந்து பொறுமையாக இறக்கி விட்டதுக்கப்புறம் அதே கடைக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துருவேன் நான். ஸோ அதனால தான் இந்த டைம் சமீனாவுக்கு ஃபாத்திமாவுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அபாயா செட் பண்ணிட்டேன் நான். லாஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணனால பேக் பண்ணி எல்லாத்தையும் ஓரமாக அடுக்கி வச்சிட்டேன் நான். தொழுதுட்டு வந்து பேக் பண்ணுறது மட்டும் தான் ரொம்ப ஹரிபரியாக இருந்துச்சு. எடுத்து கொடுக்குறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வீட்டில் ஓரமாக வச்சிருக்கோன்ற ஒரு மன திருப்தி இருந்துச்சு. இந்த டைம் இதே அவசரமாக அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால பேக் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதை விட பிள்ளைங்களுக்கு ஈது மணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அது சேஞ்ச் எல்லாம் மாற்றணுன்றது எங்களுக்கு தான்ப்பா தெரியும். ஒவ்வொரு டைம் 500 ரூபாய் கொண்டு போய் சேஞ்ச் மாற்றும் போதெல்லாம் கடைக்காரன் ஒரு மாதிரி பார்க்குறது, நல்ல நோட்டா கள்ள நோட்டா, நம்ம இருக்க டயர்டில் பார்க்கும்போது இது ஏதோ ஃப்ராடு மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்மளை பாப்பாம பாருங்க ஒரு பார்வை. பிள்ளைங்களுக்கு ஈது மணி கொடுக்குற கவர் கூட டே டு டே தான் வாங்கினது. அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்கேருந்து நான் சமீனா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். பிகாஸ் இந்த வருஷம் நோம்பு சமீனா வீட்டில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். வீடியோ எடுத்தாடான்னு சொன்ன ஒரு பாவத்துக்காக எப்படிலாம் வீடியோ எடுத்து வச்சுக்கான் பாருங்களேன். அவனுக்கு சரியான தூக்கம்ப்பா கேமராமேனுக்கும். அபாயா வாங்கும்போது அந்த கிளிப்பை எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோல ஜாயின் பண்ணணும்னு நினைப்பேன். சாரி வாங்குறது எந்த மாதிரிலாம் கிஃப்ட்லாம் அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லிட்டு தனித்தனி கிளிப்பா எடுத்து வச்சுட்டு ஃபைனலா இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது அதெல்லாம் ஃபுல்லா ஜாயின் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்குது? நீங்க இந்த மாதிரி பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள இருக்கீங்களா, அவங்களுக்கே தெரியாம ஒன் டைம் சர்ப்ரைஸா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க. நீங்க கொடுக்கறது ஒரு ஹாப்பினா அதை வாங்கிட்டு அவங்க ஃபேஸ்ல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது அதை விட ஹாப்பியா இருக்கும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு. 50 50 50 என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்டாக தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. காரு, கேம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. என்னால் நடந்து போயில வாங்க முடியலங்க, சரியான கால் வலி வந்துடுது, டயர்ட் ஆயிரும் அப்படின்றக்காக பல வருஷமா நோம்பு காசே தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான். பெரிய பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அதுங்களுக்கு பிடிக்க மாட்டேது. பிகாஸ் அதுங்களோட டேஸ்டோட லெவலே வேற மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபா 20 ரூபாய் நோம்பு காசா கையில் கொடுத்தா டக்குன்னு அப்செட் ஆயிராங்க. சின்ன பசங்க எல்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணி ஒரு கிஃப்டா வேணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. எனக்கு என்னன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு ஆள்னால ஈது காசு கொடுக்குறோன்றக்காக நான் ஈது காசாவே கொடுத்துறது. குரூப்ல எல்லாருமே இதை பல வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து பண்றது ரொம்ப கஷ்டம், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு டைமும் நோம்பு வச்சுட்டு இந்த பசங்களுக்காக தேடி பிடிச்சி கிஃப்ட் வாங்குறது, காசெல்லாம் மாற்றி ரெடியாக வச்சிருக்கிறது, இது எல்லாமே பெரிய வேலை தான். இதை ஃப்ரெண்ட்ஸோட பசங்கன்னு மட்டும் இல்லை, சொந்த பந்தம் எல்லாமே இவங்க மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கும் போது அவங்களுக்காக இது செய்யறது தப்பு இல்லைங்க. இருக்கிறது ஒரு 9-10 ஃபேமிலி இருக்கும், அவங்களாம் எத்தனை நாள் வரை ஒன்றா இருக்க போறோன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பிகாஸ் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, அதனால நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். பிள்ளைங்களாம் காலேஜ் அப்படி இப்படி சொல்லிட்டு வேற வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சுத்தமாக இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த குரூப்ல இருக்க பிள்ளைங்களாம் 10th 12th வந்துட்டாங்க. ஒரு பிள்ளை காலேஜ்னு சொல்லிட்டு சென்னை போயிட்டா ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களாம் வேகமாக வளர்றத பார்த்தா எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோதானா, இன்னும் 2-3 வருஷத்தில் இதெல்லாம் பிரிஞ்சு போயிருங்களா பிள்ளைங்கள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர ஃபீலிங்காக இருக்குது எங்களுக்கு ரியலி. இது எல்லாமே ரம்ஜான் டைமில் தாங்க நான் கொடுப்பேன். பக்ரீத்தில் எதுவுமே கொடுக்கறது கிடையாது, கலாஸ் ஒன்லி ஸ்வீட் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு. வீடியோடைய வாய்ஸோட சேர்த்து இந்த பிள்ளைங்களோட ஹாப்பினஸை பாருங்க. நமக்குலாம் ஈது மணி கிடைக்குன்றது பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க பசங்க. இந்த காசை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி குளோபல் வில்லேஜ் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியெல்லாம் போகிறோம் இல்லையா, அந்த டைம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோக்கு மட்டும் தான் அந்த காசு யூஸ் ஆகும் உங்களுக்கு. என் பையனுக்கு நோம்பு காசு கொடுத்தா அவன் என்கிட்ட சொல்லி பத்திரமா வைங்கம்மான்னு சொல்லியிருந்தானா, நான் இருந்த அவசரத்துல உங்க டாடிட்ட கூட பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் ஆன் த ஸ்பாட்டே முடிவு பண்ணிட்டேன், அவர் கையில போனா நமக்கு எங்க திருப்பி வரப்போன்னு சொல்லிட்டு படார்னு கவர் பிடிங்க நானே வச்சுக்கிட்டேன். இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், கிரௌட் அதிகமா இருந்தனால யாருக்கு நோம்பு காசு கொடுக்காம விட்டுட்டேன்னா எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பாருங்களேன், இங்க இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பிள்ளைங்கப்பா இவங்க 2 பேரும் நோம்பு காசு கேட்கறாங்க பாருங்களேன். சரி எல்லாரையும் பப்பாதி கொடு. என்ன பாதி பாதி கேட்கறானே பாக்குறியா? உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பாக்குறேன்? உன்கிட்ட நிறைய இருக்குடா குர்ரா. இவங்க எல்லாம் தான் நமக்கு தரணும், நம்ம கிட்ட இருந்து மட்டும் நோம்பு காசு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க பாருங்களேன். கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தேன், கவரை திறந்தானே ஏமாந்துடக்கூடாது, சின்ன பிள்ளைங்களோட காசு தான் உங்களுக்கு கொடுக்குறேன், பறக்கத்து காசா நினைச்சு பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தேன் நான். என் வீட்டுக்கார் சொல்றாரு, எல்லாருக்கும் நோம்பு காசு கொடுத்தேன், எனக்கும் கொடு, ஓன்ட்டு வாங்கினா எனக்கு ஒரு பறக்கத்து கிடைக்குமா, அவரோட காசு தான் வாங்கி நான் எல்லாருக்கும் நோம்பு காசா கொடுக்குறேன், மறுபடியும் என்கிட்ட வாங்குறாருப்பா. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னோட கணக்குப்படி தானே கவர் எடுத்துட்டு வந்து ஒன்று மட்டும் எப்படி எக்ஸஸாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் நான். அங்கேருந்து கேட்குறேன், என் மகன் தூங்கிட்டு இருக்கான், என் மகனோட நோம்பு காசு நீ கொடுக்கவே இல்லை, அது என் மகனோட நோம்பு காசு ஒன்று மட்டும் எக்ஸஸாக இல்லை, அது எங்களோடதுன்னு சொல்லி கேட்டு வாங்கிச்சு. இந்த வீடியோ பார்க்குற மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம கிஃப்ட் வாங்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, கிஃப்ட் கொடுக்கும் போதும் அவ்வளோ சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் கொடுத்து பாருங்களேன். அது ரொம்ப பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஈதப்போ நம்ம தானே ஈது மணி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும், ஆனால் இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அதை அவங்க கூட கட்டாயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும்.
ஃபாதர் பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. இந்த குரூப்ல நோம்பு வைக்காத நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? நோம்பு டைம் வந்தா இஃப்தார் அப்ப நம்ம தான் அவங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும். ஆனா அவங்க நமக்கு இஃப்தார் கொடுப்பாங்க. அது ஒரு புது விஷயமா இருக்கும் எப்பவுமே. அதே மாதிரி நோம்பு டைம்ல நம்ம தான் நோம்பு காசு கொடுக்கணும், நம்ம தான் gift கொடுக்கணும். கரெக்ட் தானே? ஆனா இங்க அப்படி இல்ல. அவங்களும் நமக்கு ஒரு பெரிய gift ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கப்பா. ஒரு பெரிய ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பேக்ல எல்லாருக்கும் தேவையான ஒரு கிஃப்டாவது கண்டிப்பா இருக்கும். கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சிறுசு பெருசு காஸ்ட்லி விலை கம்மி அப்படிலாம் யோசிக்க கூடாது. கொடுக்கும் போது அப்படி யோசிக்க கூடாது, வாங்கும் போது கம்ப்ளீட்லி அப்படி யோசிக்கவே கூடாது. நமக்கு கொடுக்கறதுக்கு நல்ல மனசு மட்டும் இருந்தா போதும். இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு நாங்க எங்க ஈது கிஃப்ட் வாங்குவோம் நினைக்கிறீங்க? கிஃப்ட் மார்க்கெட், டே டு டே இங்கெல்லாம் போய் தானே கிஃப்ட் வாங்கி வைப்போம். ஒரு சந்தோஷமான நாள்ல ஒரு கிஃப்ட் கொடுத்து பரிமாறிக்கிறது எவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா? ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரான நல்ல ஃபீலிங்கா இருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபேமிலி கூட இந்த மாதிரி ஒரு குரூப் போட்டோ ஒரு வீடியோ கண்டிப்பா எங்கிட்ட எல்லா வருஷத்தோடது இருக்குது. நான் யூடியூப் வந்து இந்த ஒரு வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த வருஷம் செகண்ட் வீடியோவா இருக்கும். ஆனா என்கிட்ட பல வருஷ வீடியோ பல வருஷ போட்டோஸ் இப்படி என்கிட்ட எப்பவுமே வச்சிருப்பேன் நான் மெமரியாவேவும். என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க எல்லா வருஷமும் இதை கண்டினியூஸா பண்ணணும்னு நானும் மனசார நினைச்சு தான் பண்றேன். கண்டிப்பா எல்லா வருஷம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான். இதை பாக்குறவங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அது ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். இது கொடுக்கும் போது இது வாங்கும் போதும் தெரியுது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஈதனுக்கு ஸ்பெஷலா கொடுக்கும் போது அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு. மனசுக்கும் ரொம்ப நிறைவாயிடுச்சுங்க. திருப்தியோட இந்த வருஷம் இதை சூப்பரா ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இன்ஷாஅல்லாஹ் அங்க நெக்ஸ்ட் டைம் நான் கொடுக்கும்போது என்ன மாதிரி புர்கா கொடுக்குறேன்ற அந்த கிளிப்பை கட்டாயத்தில் அட்டாச் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். குட்டி பசங்களை பாருங்களேன் அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க பாருங்களேன். வந்த கிஃப்ட்டை உடனே ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த கார் கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம் ரியலி அந்த பசங்களுக்கு. இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மாதிரி பசங்களுக்குலாம் வாங்கும் போது கலர் கூட மாறாம ஒரே மாதிரி வாங்கணும்ப்பா. இல்லைன்னு வச்சுக்கோங்க போறக்குள்ள சண்டை போட்டு விட்டுருவாங்க எல்லாருமே. நான் மட்டும் கிஃப்ட் கொடுக்கல, வாங்கிட்டு வந்த அத்தனை பேருமே அவங்களோட கிஃப்ட் எல்லாத்தையும் கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் வீடியோ நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்றதை மட்டும் தான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருப்பேன். இந்த வருஷம் அப்படி இல்ல. என்ன இது? அவங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்றதை நான் அட்டாச் பண்ணிருக்கேன். நான் என்ன கிஃப்ட்ன்றது காமிக்க முடியாதனாலும் என்ன கொடுத்தாங்கன்றத ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ நான் அட்டாச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் இப்படி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா நான் என்ன கிஃப்ட் கொடுக்குறேன், அவங்க என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்றது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு அழகா ஒரு வீடியோவா நான் எடுத்து பொறுமையா நான் போடுறேன். நம்ம எப்பவுமே அவசரமா கொடுப்போம், அவசரமா எல்லாத்துக்கும் உள்ள அமைக்க வச்சிருவோம். கரெக்ட் தானே? அதே வேலை தான் நான் இப்போ பண்ணி வீடியோ எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்களா, என் கூட இவ்வளோ பேர் பேசுகிறாங்களான்னு நினைக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். என்கிட்ட யாராவது பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதே சேம் ஐடியாவில் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பெட்ரூமில் அவ்வளோ கவர்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக லாஸ்ட் 10 நாள் பர்ச்சேஸ் பண்ணது. ஒன்று நான் யாருக்காவது கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டாக இருக்கும், இல்லைன்னா எனக்கு வந்த கிஃப்ட்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே நான் வச்சிருந்தேன். இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைச்சாவே தலை சுத்துதுப்பா. திருப்பி என்னைய மாதிரி தான் உங்களுக்கும் ஈது இருந்திருக்கும் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? இன்னொரு ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். வீடியோ கடைசி முடி பார்த்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இன்னொரு ஒரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Ilarupuku Duthachilla. என்னங்க Nama Editoru. எல்லாம் நம்ம ஆளுங்கதான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி.